ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, நான் உங்கள் ட்ராவல் வித் ஆடி. மாணிக்க வாசகரோட திருவாசக வரிகளை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது வரைக்கும் 78 வரிகளுக்கான விளக்கத்தை நம்ம பார்த்துருக்கோம். ஆல்மோஸ்ட் நம்ம முடிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். ஸோ அதனால் மொத்தம் 95 வரிகள். ஸோ அதனால் அடுத்த 5 வரிகளுக்கான வீடியோ தான் இது. இது வரைக்கும் நம்ம சேனல் இப்போ தான் யாராவது புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருக்க 78 வரிகளுக்கான விளக்கத்தை ஏற்கனவே போட்டிருக்கேன். நீங்கள் பார்த்து பயன்பெறலாம். அது இல்லாமல் நிறைய கோவில் பற்றின வீடியோக்கள் இருக்குது, அதையும் நீங்கள் பார்த்து பயன்பெறலாம். அடுத்த 5 வரிகளையும் அந்த 5 வரிகளுக்கான விளக்கத்தையும் நம்ம இப்போ பார்க்கலாம். ஆற்றின்ப வெள்ளமே அத்தா மிக்காய் நின்ற தோற்ற சுடர் ஒளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் வையத்தின் வெவ்வேறே தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தையில் ஊற்றான உன்னார் அமுதே உடையானே. இந்த வரிகளோட விளக்கத்தை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். காலையில எழுந்த உடனே நம்ம மனசுக்குள்ள சில்லுன்னு ஒரு ஃபீல், அளவற்ற ஒரு சந்தோஷம் கிடைச்சா எப்படி இருக்கும்? அதுதான் நம்ம மாணிக்க வாசகர் எழுதின சிவபுராணத்தோட ஆற்றின்ப வெள்ளம். வீடியோக்குள்ள போகலாமா? ஆற்றின்ப வெள்ளமே அத்தா மிக்காய் நின்ற தோற்ற சுடர் ஒளியாய். இந்த உலகத்துல இன்பம் சந்தோஷம் அப்படின்றதெல்லாம் நமக்கு ஒரு லிமிட்ல இருக்கும். ஆனா இறை சக்தின்னு ஒண்ணு இருக்கே, அது அணைய உடைச்சிட்டு வர வெள்ளம் மாதிரி. அந்த அளவற்ற சந்தோஷம் தான் அந்த ஊற்று. அந்த சக்தி தான் இந்த உலகத்துக்கே வெளிச்சத்தை கொடுக்குற ஒரு பேரொளியா இருக்கு. சொல்லாத நுண்ணுணர்வாய். யோசிச்சு பாருங்க, நம்ம டே டு டே லைஃப்ல நிறைய விஷயங்கள் வெளியே சொல்ல முடியாத ஒரு உணர்வுகளா இருக்கும். அதாவது ஒரு மலை பிரதேசத்துக்கு போனோம் அப்படின்னா அங்க இருக்க அந்த இயற்கை காட்சி, அந்த சந்தோஷம், இதெல்லாம் பாத்தீங்கன்னா வார்த்தையில சொல்லு அப்படின்னா என்ன சொல்வீங்க? ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவீங்க. ரொம்ப சூப்பரா இருந்துச்சுன்னா எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டா அது ஒரு விதமான ஒரு ஃபீல் பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் ஒரு குழந்தையோட சிரிப்பு. அந்த குழந்தையோட சிரிப்பு நம்ம மனசுல ஒரு மேன்மையான ஒரு உணர்வை ஏற்படுத்தும் இல்லையா? ஸோ அதை நம்மளால வெளியே சொல்ல முடியாத ஒரு அனுபவம், ஒரு நுண்ணிய ஒரு உணர்வுன்னு சொல்லலாம். ஈசன் பேச முடியாத ஒரு அனுபவமா நம்ம மனசுக்குள்ள இருக்காரு. இப்போ இந்த இயற்கை காட்சிகள் இதெல்லாம் நம்மளால எப்படி வர்ணிக்க முடியும், சொல்ல முடியாதோ, உங்க மனசுக்குள்ள ஏற்படுற அந்த உணர்வுகளை சொல்ல முடியாதோ, அந்த மாதிரி தான் ஈசன் நம்ம மனசுக்குள்ள இருக்கிற அந்த அனுபவம் ரொம்பவே மென்மையானது, ஒரு நுண்ணிய உணர்வு. ஸோ அதுதான் அந்த வரிகள்ல சொல்ல வந்திருக்காரு மாணிக்கவாசகர். மாற்றமாம் வையத்தின் வெவ்வேறு. நம்ம லைஃப்ல நமக்கு எதுவுமே நிரந்தரம் இல்லை. இன்னைக்கு இருக்க டென்ஷன் நாளைக்கு இருக்காது. ஸோ இந்த உலகமே பாத்தீங்கன்னா மாற்றத்தால ஆனதுதான். அப்படிப்பட்ட இந்த மாற்றங்கள் நிறைந்த இந்த உலகத்துல ஒரே மாதிரி தெளிவான மாறாத நிலையான உண்மை ஒண்ணு இருக்கு. அது என்ன? அதான் சிவன். நம்ம லைஃப்ல ஒவ்வொரு அனுபவத்திலையும் ஒவ்வொரு வடிவத்திலையும் ஒரு தெளிவு நமக்கு தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? இங்க தேற்றத்தை அப்படின்ற வார்த்தையை தான் தெளிவு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி நம்ம டெய்லி ஏதோ ஒரு விஷயங்கள்ல நம்ம இறைய பார்த்துட்டு தான் இருக்கும். அதை உணர்ற நாட்கள் முன்ன பின்ன இருக்கலாம். பட் ஆனா ஒவ்வொரு அனுபவத்திலையும் ஒவ்வொரு வடிவத்திலையும் இறை இருக்காரு. தேற்ற தெளிவே என் சிந்தையில் ஊற்றான உன்னார் அமுதே. இங்க அமுதே அப்படின்னு இறையதான் மாணிக்க வாசகர் குறிப்பிட்டிருக்காரு. இதுதாங்க நான் சொல்ல போற ஃபைனல் பாயிண்ட். நம்ம வெளியே கூட தேட வேணாம். ஒரு உண்மையான தெளிவு நமக்கு எங்க கிடைக்கும்? நம்ம கிட்ட தாங்க கிடைக்கும். நம்ம கிட்ட எப்படி கிடைக்கும்? நம்ம சிந்தனையில கிடைக்குங்க. நம்ம சிந்தனையில ஒரு ஒரு ஊற்று மாதிரி, ஒரு பேரின்ப ஊற்று இருந்துட்டே தான் இருக்கு. அதை எப்படி நம்ம எடுக்கணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அவ்வளவுதான், நம்ம தான் பாஸ். நம்மளே எல்லாத்தையுமே இதெல்லாம் போதும்டா, எனக்கு இந்த ஒரு பேரின்பமே எனக்கு போதும், நான் தான் எனக்கு ஓனர், நான் தான் எனக்கு பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே நமக்கு அந்த புரிதல் வந்துடும். ஸோ நிறைய சிவனடிகார்கள் எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க இல்லையா? அதுக்கு ஒரு மெயினான ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பேரின்ப ஊற்று அவங்க சிந்தனைக்குள்ளேயே இருக்கு. அதை எப்படி எடுக்கணும் அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால அந்த ஒரு சந்தோஷம் இது எதுலையுமே கிடைக்காது அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. அதனாலதான் அவங்க அந்த ஒரு பேரின்ப வாழ்க்கையை அவங்க செலக்ட் பண்ணிட்டாங்க. இதோட இந்த விளக்க வீடியோ முடியுது. அடுத்த வீடியோல நம்ம அடுத்த 5 வரிகளுக்கான விளக்கத்தை பார்ப்போம். ஸோ நம்ம மனசுல ஒரு ஃப்ளோ, அதாவது ஆற்றின்ப வெள்ளம் வரணும் அப்படின்னா நம்ம வெளியே பார்க்காம நமக்குள்ள இருக்கிற தெளிவான அந்த சந்தோஷத்தை நம்ம உணர்ந்து பார்க்கணும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே ஈஸியாயிரும். ஸோ அதனால நீங்களும் ஆற்றின்ப வெள்ளத்தை ஃபீல் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்க ட்ராவல் வித் ஆடி. அடுத்த வீடியோல சந்திப்போம். ஓம் நம சிவாய.